ஹாய் ஹலோ வணக்கம். நான் கபில்தேவ் பாலு. ஒரு வீடியோ ஷூட்டுக்காக நான் வந்து போயிட்டு வீடியோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு எளிமையான நபரை நான் சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 டிகிரியை ஹோல்ட் பண்ண ஒரு நபர் அவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, வர்மக்கலை, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் மற்றும் ஹீலிங் செய்யக்கூடிய ஒரு நேர்த்தியான ஒரு நபர் அவர். அவர்கிட்ட உட்காந்து பேசி சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ஆர்வம் என்ன ஆச்சுன்னா, அவரை நேரில் சந்தித்து, அதாவது அந்த ஈவெண்ட்டில் மட்டும் சந்தித்தது இல்லாமல் அவர் மறுபடியும் நேரில் வீட்டில் போய் பார்த்து அவர்கிட்ட ஒரு ஆசி பெறணும்னு அவர்கிட்ட ஒரு 4 வார்த்தை நான் கலந்துரையாடல் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நம்ம அவர் தான் பார்க்க போகிறோம். சார், மிஸ்டர் ரவி சார். சார் ஹாய் சொல்லுங்கள் சார். ஹாய் சார். நம்மளுடைய உங்களுடைய பயணம் இருக்குல்ல சார்? ஆமாம் சார். இப்போ நீங்கள் ஒரு 10 டிகிரின்னு சொன்னாங்க. ஆமாங்க. அது அப்படியே சொல்லுங்களேன் சார். உங்களால் 10 டிகிரியா இல்லை அதுக்கு மேலே இருக்கா? இருக்குது, நிறையா இருக்குது. இப்போது 10 டிகிரி வந்து ஒரு கையில் இருக்குங்க. ஓகே, இப்போதைக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஓகே சார். இப்போ இந்த வர்மக்கலை, வர்ம சிகிச்சை, அந்த சிகிச்சை முறையெல்லாம் இருக்குல்ல சார்? ஆமாம் சார். எவ்வளோ பேஷண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் இருக்கும்? ஒரு பல ஆயிரம், கிட்டத்தட்ட 5000க்கு மேலே இருக்கும். 5000க்கு மேலே இருக்கும். அது ஃபீஸ் எல்லாம் எப்படிங்க சார்? ஃபீஸ் எல்லாம் வாங்குறதே இல்லைங்க. நம்ம வந்து ஒரு சர்வீஸ் மட்டும் தாங்க. இது மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சர்வீஸுங்க. நான் எதிர்பார்த்தேன் சார். ஓகே, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும். இப்போ ஒரு 5 ரூபா டாக்டர்லாம் சம்டைம் ஃபேமஸான நபர்லாம் பார்த்துருக்கேன். ஆமாங்க. அந்த மாதிரி நீங்கள் அவங்க அந்த ஈவெண்ட்டில் சொல்லும் போதே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி சார். ஸோ அதனால் உங்களை கண்டிப்பாக நேரில் பார்க்கணுன்னு அப்படின்னு வந்தேன். கண்டிப்பாக. உங்களுக்கு இந்த வர்மக்கலை பற்றி ஏதாவது ஒரு 2 லைன் சொல்ல முடியுங்களா? ஆமாம். மனிதனுக்கு வர்மக்கலைக்கும் ஒரு தொடர்பு படுத்தி. ஆமாங்க. அந்த முன்னொரு காலத்தில் வந்து அதை ஆய்வு பண்ணி மக்களாக கொடுக்கப்பட்ட அந்த வர்மக்கலை இன்னைக்கு அதை தொட்டுட்டோம்னா இந்த ரசாயனத்திலேருந்து மீண்டு வந்துடலாம். ரசாயனமே வந்து உடலுக்கு வந்து கழிவுகள், அந்த கழிவுகள் இருக்கக்கூடாதுங்க ஆக்சுவலாக. அப்போ அந்த உடல் கழிவுகள் வந்து கழிவுகளே தான் நோய், அந்த கழிவுகள் நீக்க தான் சிகிச்சை. அது வர்மக்கலை பண்ணுதுங்க. சூப்பர் சார். இந்த அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் அதோட மனித தொடர்பு. அக்குபஞ்சர் வந்து ரொம்ப முக்கியங்க. அது ஒவ்வொரு புல்லுடைய நிலையங்கள் இருக்காங்களா, அந்த நிலையத்தை இயக்கும் போது அந்த நிலையத்தில் இருக்கக்கூடிய லாக் ரிலீஸ் பண்ணும். அப்போ அங்கே தேவையான ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் ஈஸியாக போகும்போது அந்த உடல் ஆரோக்கியம் கிடைச்சிடும். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கும் கொஞ்சம் ஃபிட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்போடு செய்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆமாம், அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலும் அப்படி தான் இருக்கும் இல்லையா? அதே தான். எஸ் சார். இப்போ இன்றைய ஜென்ரேஷன் இன்றைக்கி தெரியும், கல்ச்சர் ரொம்ப மாறிடுச்சு. ரொம்ப எல்லோரும் ஃபாஸ்ட் லைஃப்பில் டெய்லி ஒரு இயந்திர வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி பீப்புளுக்கு வந்து ஆஸ் நீங்கள் ஒரு வர்மக்கலை நிபுணராக இப்போது ஹீலிங் பற்றிலாம் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. ஸோ இந்த சிகிச்சை முறை, இந்த வர்மக்கலை, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், ஹீலிங், இது 4மே நீங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி ஜென்ரேஷன் பீப்புளுக்கு நீங்கள் ஒரு 2-3 டிப்ஸ் கொடுக்கலான்னா, அவங்க உணவு பழக்க வழக்க முறை, தனி மனித ஒழுக்கம், இது மாதிரி ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லுங்களேன். ஒரே ஒரு அழகான டிப்ஸ் எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டு வருது. இரவு 9லேருந்து 3 வரை தூங்கணும். கண்டிப்பாக தூங்கணும் நைட்டு. அதே மாதிரி உணவு உண்ணும் போது மென்று சாப்பிடணும். 2வது குறைஞ்சது 15 முறையாவது மென்று சாப்பிடணும். ஓகே. 3வது காலை 9லேருந்து 11 மணி வரை சாப்பிடவே கூடாது. பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம அந்த தான் பெரிய தப்பு பண்ணுறோம். அதுதான் உடல் கழிவுகள் சேருது. உடல் கழிவுகள் சேரும்போது நீங்கள் பிபி, சுகர்னு பேர் வச்சுருக்காங்க. அனைத்து நோய்களும் என்ன தான் ரசாயனம் கொண்டு போட்டாலும் சரி, அது தீரவே தீராது. இது 3 கடைப்பிடிச்சான்னு வச்சிங்களா, அவங்க கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஓகே. நான் உங்களை முதல் முறையாக சரி வீட்டில் போய் பார்க்கணுன்னு தான் வந்தேன் சார். நான் வரும்போது சரி ஓகே கொஞ்சம் நல்லா கெத்தாக வேறு லெவலில் இருப்பீங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கீங்க. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப எளிமையாக இருக்கீங்க. எனக்கு விருப்பமும் அப்படி தான் இருந்தது. ஈவெண்ட்டில் பார்த்த அன்றைக்கி நீங்கள் இத்தனை டிகிரி ஹோல்டர், இவ்வளோ முயற்சிகள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுடைய அந்த சிகிச்சை முறைக்கெல்லாம் எந்த பைசாவும் இல்லைன்னு தெரிஞ்சோடனே எனக்கு அது ஒரு பெரிய ஆர்வமாக இருந்தது. உங்களை நேரில் பார்க்கணுன்னு வந்தேன். சர்வீஸ் தானே இது, சர்வீஸ் தானே. மகிழ்ச்சி. நீங்கள் சந்திச்சிருக்க பெரும் மகிழ்ச்சி. இந்த வரிசை நீங்கள் இந்த எஃபோர்ட் எடுத்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குறீங்களா, நீங்கள் வெற்றியாக அடைவீங்க. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. மக்களே, நீங்கள் வந்து நெய்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா, சார் வந்து வர்மக்கலை, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் மற்றும் ஹீலிங் செய்கிறாங்க. இந்த சிகிச்சை முறைக்கு வந்து அவர் வந்து ₹1 கூட வாங்கலைங்கிறது தான் உண்மை. ஸோ சார் இங்கே தான் இருக்காங்க, அவங்கள நம்ம பார்த்துருக்கோம். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு ரொம்ப வயசு சின்னது. இவங்க சாரோட அனுபவத்துக்கு இன்றைக்கி காலகட்டத்துக்கு எந்த விதமான பைசாவும் வாங்கலை அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயமாக பார்க்குறேன். இன்னொன்று, சார் வந்து அது ஒரு ஆர்ட்டாக சொல்கிறார். திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஆர்ட்டுன்னு தான் சொல்கிறார். அதனால் நெய்வேலி சுற்றி இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாரை வந்து ஒரு டைம் நேரில் பாருங்கள். ஏதாவது இது மாதிரி சிகிச்சை முறை தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சார் ஸ்க்ரீனில் நம்பர் நான் கொடுக்குறேன், சாரோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அதை தொடர்பு கொள்ளலாம். சாரை சந்திச்சதில் நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ சார் கூட ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். இன்னொரு காலையில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா சொல்லிடலாம் சார். ஹாய். டாட்டா. ஹாய்.